சென்னையில் தொடர்ந்து வெயிலின் தாக்கம் அதிகரித்து வரும் நிலையில் இன்று சென்னையில் வெப்பம் 41 டிகிரியாக பதிவாகியுள்ளது. இது இன்னும் எத்தனை நாட்களுக்கு நீடிக்கும் என்பது குறித்து கூறுகிறார் நமது செய்தியாளர் விஷ்ணுராஜ். சென்னை வாசிகளுக்கு வெயில் என்பது ஒரு புதிதான விஷயம் அல்ல. ஏப்ரல் மே மாதம் தொடங்கிவிட்டாலே சென்னை மட்டுமல்ல, தமிழகம் முழுவதும் அனைத்து இடங்களிலுமே வெயில் வாட்டி வதைக்கும். மே மாதம், அதாவது ஏப்ரல் மே மாதத்தை தொடர்ந்து அக்னி நட்சத்திரம் முடிந்த பின்னர் தான் வெயிலின் தாக்கம் தமிழகம் முழுவதுமே குறையும். குறிப்பாக சென்னையை எடுத்துக்கொண்டோமே ஆனால் இந்த வருடம் அக்னி நட்சத்திரம் முடிந்து பல நாட்களாகியும் வெயிலின் தாக்கம் குறையவில்லை. இன்றும் கூட சென்னையில் 41 டிகிரி பதிவாகி இருக்கிறது. தற்போது சென்னை வாசிகளின் மிகப்பெரிய கேள்வி என்னவென்று பார்த்தால், சென்னையில் வெயிலின் தாக்கம் குறையுமா என்பதுதான். அதற்கும் சென்னை வானிலை ஆய்வு மையம் ஒரு பதிலை வழங்கி இருக்கிறது. அது என்னவென்றால், ஜூலை 9ஆம் தேதிக்கு பிறகு வடமேற்கு பகுதியிலிருந்து காற்று வீச தொடங்கினால் சென்னையில் வெயில் குறைவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. எப்படி பார்த்தாலும் அடுத்து வரக்கூடிய ஒரு வாரத்திற்கு சென்னை மக்கள் இதை சகித்து கொண்டுதான் ஆக வேண்டும். தந்தி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் மதனுடன் விஷ்ணுராஜ். சென்னையில் இரவு நேரத்தில் வழக்கமாக வெப்பம் 27 டிகிரி செல்சியஸ் வரை இருப்பது வழக்கம். ஆனால் தற்போது இரவு நேரத்தில் வெப்பநிலை குறைந்தபட்சம் 30 டிகிரி செல்சியஸை கடந்திருப்பதால் மக்கள் பெரிதும் அவதிப்பட்டு வருகின்றனர்.